அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நாய்களுடைய தொல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. முக்கியமாக தெருநாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் 10-12 நாய்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது. தனியாக போகிற சின்ன குழந்தைங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வம்புலுக்குது. நம்ம நடந்து போனாலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அட்டாக் பண்ணுற மோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாய்கள் வருது. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. நடந்து போகும்போது கையில் ஏதாவது கொண்டு போங்க. நீங்கள் பயன்படுத்தினால நாய்கள் வந்து ஓடிடும். நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்களை பார்த்தா ஒரு மாதிரியும், சின்ன குழந்தைங்களை பார்த்தா ஒரு மாதிரியும் பிஹேவ் பண்ணும். பெரிய ஆட்களை பார்த்தா முடிஞ்சளவு வந்து தனியாக போகணும், எஸ்கேப் ஆகணும்னு பார்க்கணும். சின்ன குழந்தைங்களை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் தெரியும், அறிவு இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க அட்டாக் பண்ணால் எதுவும் நடக்காது, ஈஸியாக கடிச்சிட்டு போயிடலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கும். உங்கள் குழந்தைங்கள தனியாக ரோட்டில் நீங்கள் நடக்க விடாதீங்க. எங்கேயாவது போகிறதா நீங்கள் கூட போங்க. ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வாமா, அதாவது பக்கமாக இருந்தால் மட்டும் அனுப்புங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தால் பசங்களை வந்து நீங்கள் அனுப்பாதீங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த அம்மா வந்து கையில் பேக் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி ஆட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி தப்பிச்சிருது. அதேமாதிரி நீங்களும் கையில் வந்து கொண்டு போங்க. நாய்கள் அதிகமாக இருந்தால், உங்களுக்கு தொல்லை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கருணை கொலை கூட பண்ணலாம். மாநகராட்சிட்டையும் கவர்மெண்ட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு கருணை கொலை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சார்பாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவும் டச் பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அதை கவர்மெண்ட் பரிசீலித்து அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க. உங்கள் ஏரியாவில் நாய்கள் தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே மாநகராட்சி கம்ப்ளைண்ட் கொடுங்க.